இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க? என்ன மீனா? உங்களுக்கு நாளைக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்? ஏன் சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன முன்ன மாதிரி வீட்ல இருக்கிற ஆளா? ஆபீஸ் போறீங்க. உங்களுக்கு வகை வகையா சமைச்சு கொடுக்க தானே நான் இருக்கேன். சொல்லுங்க என்ன வேணும்னு. சரி, நல்ல மீனா கிடைச்சா வாங்கி மீன் குழம்பு வச்சிரு. என்ன மீன்? வஞ்சிரம் வாங்கிக்க. அப்புறம் வெள்ளைக்கிழங்கா அதை வாங்கி குழம்பு வச்சிரு. சரிங்க, மீன் சொல்லி வச்சிடுறேன். கைய கொடுங்களேன். எதுக்கு? கொடுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப தான் அக்கறை காட்டுற? பின்ன ஆபீஸ்க்கு போய் எல்லாரையும் மிரட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல. உங்க அம்மா தமிழை தவிர வேற யாரையும் இந்த அளவுக்கு பாராட்டினதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணு முன்னாடி உங்களை அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்க. மனசே நிறைஞ்சு போச்சு தெரியுமா? இனிமே உன் புருஷன் என்ன பண்றாருன்னு யாரும் கேட்க முடியாது. எனக்கு ஒரு புது அடையாளத்தையே சம்பாரிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற மீனா? நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா தமிழுக்கு தான் சொல்லணும். தமிழுக்கா? அவளுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்? ஆமா மீனா, தமிழ் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்னால இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? முதல்ல அந்த கிளைண்ட் கிட்ட யார் பேசுறதுன்னு தயக்கம் இருந்துச்சு. தமிழ் தான் தைரியமா மாமா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா. அம்மா கூட நம்பிக்கை இல்ல, ஆனா தமிழ் என்ன அவ்வளவு நம்பினா. அந்த நம்பிக்கை தான் என்னோட வெற்றிக்கு காரணம். அவ கொடுத்த வாய்ப்பால தான் எனக்கு இந்த நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஏங்க, நீங்க கஷ்டப்பட்டு புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு பிரச்சனைய சமாளிச்சிருக்கீங்க. அந்த வெற்றியை கூட நீங்க உங்களோட தானே சொல்லிக்க மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ் தமிழ். அவ என்ன கடவுளா? அவதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன படி அளக்குறாளா? மீனா, இப்ப எதுக்கு கத்துற? ஆமா, பின்ன என் புருஷன் உன்னை செஞ்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு பாராட்டினா அந்த பாராட்ட தூக்கி இன்னொருத்திக்கு கொடுக்க சொல்றீங்க. அவ ஒண்ணு இன்னொருத்தி இல்ல, நம்ம மருமக. பார்த்து பேசு. எவ்வளவு வேணா இருக்கட்டும். நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அவளை பத்தி நீங்க எப்படிங்க பேசலாம்? அதுவும் பாராட்டி பேசுறீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு தெரிஞ்சு அதையே திரும்ப திரும்ப செய்றீங்க. மீனா, தமிழ் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? நீ ஏன் அவன் மேல கோபமா இருக்க? நீ தமிழை வெறுத்து ஒதுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நான் இங்கேயும் சொல்லுவேன் எங்கேயும் சொல்லுவேன். நான் இன்னைக்கு உயிரோட எழுந்து நடமாட்டிட்டு இருக்கேன்னா அதுக்கு தமிழ் தான் காரணம். இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கும் தமிழ் தான் காரணம். நீ சொல்றதுங்கிறக்காக எல்லாம் நன்றி மறந்து என்னால பேச முடியாது. தமிழ் இந்த வீட்டோட சொத்து, அதான் உண்மை. தெரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சு நடந்துகிட்டீன்னா எல்லாருக்கும் நல்லது.